Hallelujah. 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 இன்னைக்கான ஆவிக்குரிய மன்னாவுக்காக ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக அந்த இரவு நேரத்தில் வெள்ளிக்கிழமையும் செபித்தேன். ஒரு சில நாட்கள் மறுநாளே கத்த உத்தரவு கொடுக்கிறார். ஒரு சில நாட்கள் உடனே கத்த தருவார். ஹல்லேலூயா. கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அழைத்து நடவே ஜனங்களுக்காக உங்களுடைய ஜனங்களுக்காக ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பூர்வ காலத்து அபிஷேகம் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. பூர்வ காலத்து அபிஷேகம் என்று சொன்னால் பூர்வ காலத்து ஆதி காலத்தில் உள்ள காரியங்கள். ஹல்லேலூயா. பூர்வ காலத்து சபை என்று சொல்லணும். ஹல்லேலூயா. கத்த கொடுக்கிறது பூர்வ காலம். பூர்வ காலம் சொன்னா ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. ஆதி தேவன் அந்த பூமியில ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கி வைத்தாரே அதே காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை போல பூர்வ காலம், ஒரு மகிமையான ஒரு காலம். அதைத்தான் கத்த இந்த கடைசி நாட்கள் கத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சங்கீதம் 74 1 2 3 வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 74வது அதிகாரம் 1 2 3. பூர்வகால சபை. தேவனே, தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? தேவனே, நீர் என்றென்றைக்கும் ஏன் எங்களை தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல், உங்களுடைய மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும், நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் மீட்டுக்கொண்ட பூர்வ காலத்தில் மீட்டுக்கொண்ட ஒரு பூர்வ காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அநேக ஜனங்களை விடுவித்து அநேக ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினாலே அதே சம்பாதித்து உங்களுடைய சபை. ஹல்லேலூயா. அந்த சபை தான் இயேசு கிறிஸ்துவின் சபை. அது எந்த காலத்தில் வருகிறது? கடைசி காலத்தில், இந்த பூமியில கடைசி காலங்கள் ஒன்று வருகிறது. அதான் இப்பொழுது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்திய 24 சொல்லப்பட்ட வசனம் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க வீட்டில் போய் வேணா முடிச்சு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் ஏமியா 16 படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வருடத்தில் 2020 வருஷம் மார்ச் மாதம் 2வது வாரம் 1வது வாரம் நினைக்கிறேன், ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆபத்துக்கிற தலைப்பில் முதலாளர் சொன்னார். அதை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ உங்கள் கண்களுக்கும் அந்த 16:9 வாசிங்க. என் தேவனுக்கு அருமையானவர்கள், உங்கள் நாட்களிலும் உங்கள் கண்களுக்கும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் ஓய்வு பண்ண வேண்டும் சொல்லி சொன்ன தெய்வம் இன்றைக்கு ஓய்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு அருமையானவர்களே, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்க வேண்டுமா? பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சபை. எந்த சபை? இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இந்த கடைசி காலத்துல உருவாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரே மெய்யான தேவனும் ராஜாதி ராஜாவும் நித்திய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமியில் ஆளுகை செய்ய வரப்போகிறார். யுக காலமாக 1000 காலமாக கோடான கோடி ஜனங்களை வைத்து ஆளுகை செய்ய போற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான ஒன்றாய் மெய்தேவனா இயேசு கிறிஸ்து அவரது பூமியில் ரட்சிக்கத்தில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் சொன்னார், நாம் பூர்வ காலம் முதல் சம்பாதித்த சபையும் வீட்டுக்குள்ள கோத்திரத்தையும் நேற்றலும். எந்த கோத்திரமா? மாவியின் மாணவட்டி இஸ்ரவேல் கோத்திரத்தை யூதா கோத்திரமாக நாம் மாற வேண்டும். யூதா கோத்திரம் என்று சொன்னால் தேவனை எப்பொழுது துதித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் யூதா மீட்டுக்கொண்ட ஒரு கோத்திரத்தையும் நீர் வாசமாயது சீயோன் பர்வதத்தையும் நேற்றலும்.
சீயோன் பர்வதம் என்று சொன்னால் பரலோகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனை சிந்திக்கிறதான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்திலிருந்து எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கருமையானவரை அதான் பூர்வ காலம் முதல் சம்பாதித்த நம்முடைய சபையும் மீட்டுக் கொண்ட ஒரு சுதந்திரமான கோத்திரத்தையும் நீ சுதந்திரமாக ஆராதிக்க வேண்டும். நீ தேவனை சுதந்திரம் முழு மனதோடு சங்கீதம் 9:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையான சபை சங்கத்தில் சபை கர்த்தரை முழுதோடு துதிப்பேன் என்று சொல்லி செம்மையான சபையில் இயேசு கிறிஸ்துவின் செம்மையான சபை என்று சொன்னால் அவை பரிசுத்தமான ஒரு ஒழுங்கும் கிரமமாக ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. சீயோன் அபிஷேகம் உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. என் தேவன் கருமையானவர்களே, சீயோன் பர்வத்தையும் நினைத்தருளும். தேவன் கருமையானவர்களே, சீயோன் பர்வதம் என்று சொன்னால் அவர் நம்மை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர்களே, நீ வாசமாகிற சீயோன் பர்வதம், அவர் சீயோனில் இருக்கிறார். அவர் சீயோனில் இருக்கிற நம்மை கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை ஆராதித்து நாமத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார், சுதந்திரமாக சுதந்திரத்தோடு மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொன்னாரா? வாயத்தன் சொன்னாரா? உள்ளத்துல சொன்னார். அல்லேலூயா. உள்ளத்திலே நினைத்தார். அதை என்ன சொல்லிக்கிறதுன்னா, மாரிக்காலமும் கோடை காலமும் விதைப்பும் அறுப்பும் முளைப்பும் மாறி மாறி வரும். பூர்வகாலம் முதல் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. பூமியில் ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவன் வளர்கிறான், அவன் மறிக்கிறான், மறுபடியும் ஒருத்தன் பிறக்கிறான், மறுபடியும் அப்படியே அழுது கொண்டு இருக்குது. மாறி காலம் கோடை காலம் அது தன் உள்ளத்துல சொன்னபடி நடந்து கொண்டு இருக்குது. நினைச்சா நடந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நினைவு எப்படி, அவர் என்ன நினைச்சாரா? மாறி மாறி அந்த காலங்கள், காலத்திற்கு தகுந்தபடி காலங்கள் வருடத்தில் 4 நிலைகள் உண்டு. மாறி காலங்கள், கோடை காலங்கள், மழை காலங்கள், குளிர் காலங்கள். இப்படித்தான காலங்கள் மாறி மாறி வர வேண்டும் என்று சொல்லி வருஷத்துல 3 நாட்கள் மழை, 3 நாட்கள் குளிர், 3 நாட்கள் வெயில், 3 மாதங்கள் வெயில், 3 மாதங்கள் காற்று. அல்லேலூயா. இப்படியெல்லாம் மாறி மாறி வர வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். அல்லேலூயா. நினைத்தால் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. விதைப்பும் அறுப்பும் அப்படியே மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம என்ன நினைக்கிறார் சொன்னால், எப்படி நினைக்கிறார் சொன்னால், நம் பூர்வ காலம் முதல் சம்பாதித்த நம்முடைய நண்பு பிள்ளைகளே, பூர்வ காலம் முதல் உங்களுக்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேனே என்னுடைய ராஜ்யம். பூர்வ காலம் முதல் சம்பாதித்து வைத்திருக்கிற அவர் சிலுவையில் மீட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்த அவருடைய பரிசுத்த இரத்தத்தை பூர்வ காலம் முதல் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அதே அபிஷேகத்தின் இரத்தத்தை உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் போக்கு உங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக விலைக்கரியமாக மீட்டுக் கொள்ளப்பட்ட அவரை நீங்கள் பூர்வ காலம் முதல் அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் நினைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கருணையானவர். அதான் பூர்வ காலத்து அபிஷேகம். பூர்வ காலத்து அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆதி காலத்தில் நீ எப்படி இருந்தாய், உன் குடும்பம் எப்படி இருந்தது என்று நினைக்காதே. ஆதி காலத்தில் தேவன் வைத்திருக்கிற தேவன் ஆதி காலம் முதல் நீ இந்த இடத்துல இந்த காலத்தில் இந்த இடத்தில் என் தேவனை கர்த்தரான இயேசு கிறிஸ்துவை நீ ஆராதிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய மனவாட்டியே, நீ தேவனுக்காக நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் பூர்வ காலம் முதல் சிந்தித்தார். எரேமியா 1:5 எடுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம்
1:5 எழுது. பழைய பாட்டு எரேமியா 1:5. கர்த்தருடைய வார்த்தை 1:5 ஒன்னிலையா நான் நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உருவாகும் முன்னே உன்னை அறிந்து நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கட்டளையிட்டேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. எப்ப சொன்னாரா? ஜாதிகளுக்குள்ளே கற்பத்துக்கு முன்னாடியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தாய் வயிற்றுல கூட நீ கற்பத்தை வச்சிருக்க மாட்டான். அப்பவே கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். சங்கீதம் 87 3 வாசிங்க, 3-4 வாசிங்க. சங்கீதம் 87. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே தேவனுடைய 3:87 தேவனுடைய நகரமே என்னை குறித்து மகிமையான விசேஷங்களை வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவான். இதோ பெலிஸ்தரிலும் தீரியாவிலும் எத்தியோப்பியாவிலும் கூட இந்நாள் அங்கே பிறந்தாள் என்றும், சியோனை குறித்து இந்நாள் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். 5 மறுபடியும் வாசிங்க. 87 வாசிங்க. சியோனிலிருந்து இந்நாள் இங்கே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது எரேமியா 1 சொல்றாரு, உன் தாய் கர்ப்பத்தில் உருவானே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவனுக்கு அருமையானவர்களே, இங்க 87 சொல்றார், சியோனிலிருந்து, எங்க பரலோகத்திலிருந்து உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னாடியே இன்னான் இங்கே பிறந்தான் என்று பூர்வ காலத்திலே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப சொல்லி இருக்கிறாரா? பூர்வ காலத்துல. நீங்க பிறந்திருக்கே மாட்டீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முன்குறித்தல் அபிஷேகம் தான் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் உங்களை ஆராதிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தர் அழைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சியோனிலிருந்தே கர்த்தர் நினைச்சிருக்கிறார். எங்க கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால் பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலிருந்து உன்னையும் என்னையும் கர்த்தர் என்ன நினைச்சுக்கிறார்? இன்னான் இங்கே பிறந்தான், இவனுக்கு இன்னென்ன பேர் வைக்க வேண்டும் சொல்லி தேவன் தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பெற்றாரால் தீர்மானிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர்களே, அதிசயமான ஒளிமயனான இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு நிலைக்கும் கர்த்தர் என்னென்ன பேர் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு இந்த பேர் தான் வைக்கணும், இந்த பேர் தான் வைக்கணும் சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நினைச்சிருக்கிறார், உனக்கு அதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8:22 அவர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. நினைத்தருளினால் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதே பூர்வ காலத்துல உன்னையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அவர் உன்னையும் என்னையும் பரிசுத்தவானாக மாற வேண்டும், பரிசுத்தவாட்டியாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னையும் என்ன நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதி காலத்தில் நினைத்த உன்னையும் என்னையும் பரிசுத்தவாட்டியாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நினைத்தபடினால் தான் நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு அருமையானவர்களே, சரியாக 2 காலம் இருக்கும். பூர்வ காலம் முதல் சம்பாதித்த சபை என்று சொல்லி பூர்வ காலம் முதல் அப்படின்னாரு. ஆண்டவரே, பூர்வ காலம் முதல் என்று சொல்லும் போது கர்த்தர் அதுக்கப்புறம் வெளிப்பாடை கொடுத்தார். பூர்வ காலத்தில் உண்டான சபை இந்த பகுதியில் உன் மூலமாக எழுப்பப்படும் சொல்லி கர்த்தர் எனக்கு சத்தம் ஒரு மெல்லிய சத்தத்தோடு கொடுத்தார். பதறி கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எத்தனையோ வருஷங்களாக அழுத காலங்களோடு ஆண்டவரே நீர் என்னை ஊழித்து கலைத்திருக்கிறான், எவ்வளவு பெரியவன் அல்ல என்று சொல்லி சொல்லும்போது ஆண்டவரே, நான் உன் மேல் வைத்திருக்கிற ஊழியம் உன்னுடைய மாமிசத்திற்கு ஊழியம் அல்ல, என்னுடைய ஊழியத்தை
உன் மூலமாக நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக ஒரு மனவாட்டி சபையை உன் மேல வச்சு உன் மூலமாக எடுத்து நான் பரலோகத்துக்கு எடுத்து செல்ல போகிறேன் சொல்லி கர்த்தர் 2015 கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்பாட்டோடு கர்த்தர் கொடுத்தது நிமித்தமாக தான் இந்த ஊழியத்துக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் ஒரு ஸ்தாபனத்தில் பார்த்தா எனக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான சம்பளங்கள் வரும். அதை நான் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஊழியத்தை கலைக்கும் போது கர்த்தாவே உங்களுடைய ராஜ்யத்திற்கான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே உலக பிரகாரமான செய்ய ஊழியர்கள் எனக்கு வேண்டாம், பரலோகம் போக வேண்டும், நான் உங்களுடைய ராஜ்யத்திற்காக வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் 2015 ஆகஸ்ட்ல கொடுத்தார். அதைத்தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள் எத்தனை துன்பங்கள் நம்பினர்கள் எல்லாம் பிரிந்து போனாலும் நம்பின என்னை நான் நம்பின இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமான யாரை நம்பினமோ அவங்க எல்லாரும் நம்மை விட்டு பிரிந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆதி காலத்தில் உங்களையும் என்னையும் பிரிக்காத தேவ இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. அவர்தான் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இந்த காலத்தில் இப்படி ஆராதிக்க வேண்டும், நீ இந்த காலத்தில் இப்படி இந்த நாட்களில் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். எனக்கு தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை ஆராதிப்பது உண்மையானால், நீ முழு மனதோடு ஆராதிப்பது உண்மையானால் நீ தேவனை நினைக்க வேண்டும். நீ கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். நீ பூர்வ காலம் முதல் நீ சம்பாதிக்காத ஆசீர்வாதத்தை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு நினைத்து பரலோகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். நீ கவலைப்படாதே, நீ கண்ணீர் வடிக்காதே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதிப்பது உண்மையான தேவ இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை ஆராதிப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறார். நீ சுயமாக வரவே முடியாது. நீ கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் இந்த இடத்தில் யாருமே அதை ஆராதிக்க வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உன்னை நினைத்தபடினால்தான் எத்தனை சோதனை மத்தியில் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவனை ஆராதிப்பது உண்மையானால் நீ தேவனை பற்றிக்கொள். பூர்வகாலம் முதல் அவர் அழைத்திருக்கிறாரே, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பூர்வகாலமாக ஒரு குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாரம்பரியத்தின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது நிர்மலமாகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தேவன் கருணையானவர்களே, நீ காலகாலமாக பூர்வகாலமாக நீ வைத்த ஒவ்வொரு காரியங்களும் வணங்கின ஒவ்வொரு காரியங்களும் உன்னை கைவிட்டு விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் பூர்வகாலமாக உன்னை நினைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை நினைத்து உன் மேல் வைத்து கிருபையினால் நீ கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். நீ கலங்காதே, நீ கலங்காதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33:25 வாசிங்க. ஏசாயா 23. எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 25வது வசனம். வானத்துக்கும் பூமிக்கும் கொடுத்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால் அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கட்டுக்கோப்பு தான் உலக சாம்ராஜ்யமாக இருக்கிறதான அந்த கட்டுக்கோப்புகள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அந்த பூர்வகாலமாக என்னுடைய சட்டத்திட்டங்கள் தான் எங்களுடைய கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கோப்புகளை நான் அந்த உடன்படிக்கையை உடைத்து போடுவேன் என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை சொன்னா எங்களுக்கு தான் ஒரு கொள்கை உண்டு, எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு, எங்களுக்கு ஒரு கொள்கை உண்டு. அந்த கொள்கை விட்டு நான் மாற மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு கோட்பாடு உண்டு, இப்படிதான் ஆராதிக்க வேண்டும், இப்படிதான் வழிபட வேண்டும் என்று சொல்லி அந்த கொள்கை அந்த உடன்படிக்கையை கர்த்தர்
முறியடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ அவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். எப்படி சொன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததியிலிருந்து ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறதானே சாம்ராஜ்யம், நான் தான் பெரியவன், நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதானே, அந்த நான் தான் ஆபிரகாமின் சந்ததி, நான் தான் ஈசாக்கின் சந்ததி, நான் தான் யாக்கோபின் சந்ததி சொல்லி மார்க்கெட்டி கொண்டிருக்கிற ஸ்தாபனங்களில் உள்ள நபர்களை கர்த்தர் வெறுத்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு புரியும், இந்த கிறிஸ்துவ சாம்ராஜ்யங்களை எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லி மார்க்கெட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரும் பரலோகம் போக முடியாது. எந்த சபையும் பரலோகம் போகாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எந்த சபையும் பரலோகம் போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் உன்னை நினைத்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அந்த சந்ததியை தள்ளி ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பு, அவர்களிலிருந்து ஒரு சந்ததி எழுப்புகிறார். அல்லேலூயா. இதிலிருந்து ஆபிரகாம் யாக்கோபின் சந்ததியை அவர் தள்ளிட்டு அதிலிருந்து ஒரு சந்ததியை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். அல்லேலூயா. என்னுடைய சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் நீங்க அழுதுவீங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு மிகவும் மோசமானவன், மிகவும் பெருமைக்காரன், மிகவும் பாதுகாக்க பிடித்தவன். எங்களுடைய சபை, எங்கள் ஊருக்குள்ள பாரம்பரியமான சபையை தவிர எந்த பெண்களுக்கு சபை ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மிகுந்த வைராக்கியத்தோடு நின்றவன். நின்று 6 மாசத்துல என்னுடைய அரசாங்க வேலை பறி போனது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை நினைத்துனார். கர்த்தர் என் மேல வச்ச நினைப்பு நிமித்தமாக அவருடைய பாதத்தை நான் விழுந்தேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் மூலமாக நான் விழுந்தேன். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன கர்த்தருடைய பாதத்தை விழ ஆரம்பித்ததுக்கப்புறம் கர்த்தர் என்னை நினைத்தார். அதிலிருந்து நான் கர்த்தருடைய சபையில் ஒரு சபையில் விசுவாசியானேன். அதுக்கப்புறம் கொஞ்ச காலங்கள் கழித்து கர்த்தர் என்னை ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் எடுத்தார். ஊழியத்துக்கு வர மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் சொன்னார், நீ என்னுடைய ஊழியத்தை செய்யாவிட்டால் 6 மாதங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொன்னார். அதுக்கு பயந்துதான் இந்த ஊழியத்தை இந்த பைபிளை கையில் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நின்று கொண்டு இருக்கிறேன். என் தேவனுக்கு அருமையானவர்களை கர்த்தருடைய சபையிலிருந்து கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை தள்ளி, அந்த சாம்ராஜ்யங்களை தள்ளி கர்த்தர் அதிலிருந்து ஒரு சந்ததியை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உலக சாம்ராஜ்யத்திலிருந்து, உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் உங்கள் வர்க்கங்களை தள்ளி கர்த்தர் உங்களிலிருந்து ஒரு சந்ததியை எழுப்பு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் 23 என்று நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் 23, 24 நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்தேன். ஆ, 24ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 24:19. யாக்கோபிலிருந்து ஒரு சந்ததி, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சாம்ராஜ்யம் பட்டணங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. யாக்கோபின் சந்ததியிலிருந்து ஒருவர் எழுப்பி ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியாக நீ இருப்பாய் என்று சொன்னால் உன்னிலிருந்து ஒரு சந்ததி எழும்பும். அல்லேலூயா. அதான் தேவனுடைய சந்ததி, அதான் மனவாட்டியின் சந்ததி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீயாக ஆராதிக்கிற ஒரு சந்ததி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சந்ததி வந்தால் மட்டும்தான் இந்த பூமியிலான இயேசு கிறிஸ்து வருவார். அது வரைக்கும் கர்த்தர் எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி மிக பொறுமையோடு காத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வசனம் என்றைக்கு வருது? யாக்கோபிலிருந்து ஒரு சந்ததி அவர் ஆளுகை செய்ய போகிறார். இந்த ஜனங்களை ஆளுகை யாக்கோபின் சந்ததியிலிருந்து எழுப்பின ஒருவரை வைத்து கர்த்தர் அவர் தான் ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் யாக்கோபின் சந்ததியே, நீ ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி நீ இருப்பாய் என்று சொன்னால் நீ மனம் திரும்பு. மத்தேயு 3:3 மனம் திரும்ப பரவலாற்றின் சமயத்திருக்கிறது. நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். யார் கிறிஸ்தவன்? கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் அறிவிப்பவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் அழிந்து கொண்டிருப்பது ஒரு கிறிஸ்தவம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கருமையானவர்களை கிறிஸ்தவன் என்று சொல்லி பலவிதமான பாவத்திலும் சாபத்திற்கும் வேசித்தனத்துக்கும் அழிந்து கொண்டு இருக்கிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது பூர்வ காலம் முதல் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு சபை. நீ கிறிஸ்தவம் அல்ல, நீ ஒரு ஆதாயத்துக்காக வந்த ஒரு கிறிஸ்தவம். நான் எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கலன்னா நான் அந்த சபை விட்டு விலகிறேன் என்று சொல்லி இருக்கிற அந்த சுதந்திரம் ஹல்லேலூயா, அது ஆளுகை செய்ய முடியாது. யாக்கோபின் சந்ததி ஒருவர் ஆளப் போகிறார். அவர் இயேசு கிறிஸ்து. யாக்கோபிலிருந்து சந்ததி ஒருவர் எழுப்பி ஆளுகை செய்கிற சந்ததி தான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர்களே, அடுத்ததாக ஆதியாகமத்தின் புத்தகம் 41-47 வாசிங்க. ஆதியாகமம் 41-47. பரிபூரணமுள்ள 7 வசனங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுக்கிறது. அங்கே அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புற தானியங்களையும் கட்டி வைத்தான். இப்படி யாக்கோப்பு யோசேப்பு அளவிருந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காது இருந்தது. பரிபூர்ணமான உனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும். பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். அது என்ன சொன்னா, ஆதி காலத்துல பூர்வ காலம் முதல் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறதான பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கேட்கும் அவரை காண்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், அப்படியே வெண்கலத்திலிருந்து அந்த ஒரு தங்கத்திலிருந்து ஒரு கிரீடத்திலிருந்து அப்படியே ஒரு ஒளி அப்படியே மின்னிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தங்க கிரீடம், அதாவது சிங்காசனத்தில் வச்சிருக்கிற தேவனுடைய அப்படியே ஒரு கிரீடத்திலிருந்து அப்படி ஒரு ஒளி அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்கு நேராக, உங்கள் குடும்பத்துக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவனுக்கு அருமையானவர்களே, அளவுக்கு தக்கதாக நீ அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எப்படி இருக்க சொன்னா, நீ எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அளவுக்கு நீ அடக்குனாலும் அடக்க முடியாத ஆசீர்வாதம். நீ யார் உன்னை கட்டி வைத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் கொடுக்க முடியாது. அதான் பூர்வ காலத்து அபிஷேகம். ஹல்லேலூயா. பூர்வ காலத்து ஆசீர்வாதம். பூர்வ காலத்து ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆதி காலத்தில் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை நினைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை நினைத்து, நீ என் பிள்ளை என்று சொல்லி, என் அன்பு மகன் என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ அதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார். ஆதி காலத்தில் பூர்வ காலத்தில் உண்டாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட அவர் சபை, அவர் சம்பாதித்து அவர் சபையும் சுதந்திரமாக அவருடைய கோத்திரம், அவருடைய யூதா கோத்திரமாக நீ மாறுவாய் என்று சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அதாவது பரிபூர்ண ஆசீர்வாதம் சொன்னால் எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதங்கள். ஒரு ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம், வாழ்வுக்கு மேல் வாழ்வு, சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிலுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை யாரும் அடிமை கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. அன்பு தேவனுக்கு அருமையானவர்களே, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதி காலத்தில் பூர்வ காலத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் பூர்வ காலம், உன் பூர்வீக சுத்தம் விட்டு போய்விட்டதா? கவலைப்படாதே, அது உன்னை தீண்டு திரும்ப உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா,
ஹalleluya. அதான் பூர்வ காலத்து ஆசீர்வாதம். ஹalleluya. அதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். நீ உன்னை விட்டு போகிறதா, உன் குடும்பத்தை விட்டு போகிறதா, கவலைப்படாதே. ஒரு காலில் வந்து விடும், அப்பொழுது அந்த காலில் வந்து உன் கால் மண்ணை நக்கும். ஹalleluya. ஹalleluya. கவலைப்படாதே என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை உறுதியாக பிடித்துக்கொள். பூர்வ காலத்தில் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறாரு. அதே அபிஷேகத்தை, பூர்வ காலத்தில் உண்டாக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு அருமையானவர்களே, லேவியராமத்தின் புத்தகம் 25:19 எடுங்க. லேவியராமத்தின் புத்தகம் 25:19. லேவியராமம் 25:19. இருக்க முடியல சாசம் நடக்குது. இன்னைக்கு அந்த ஏற்சி வர. ஹalleluya. 25:19 வாசிங்க. பூமி தன் கனியை தரும், பூமி தன் கனியை தரும், பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு, நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள், சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்லுவீர்களானால் நாம் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். 6ஆம் வருஷத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணி அது உங்களுக்கு 3 வருஷத்தில் பலனை தரும். 3 வருஷத்தில் பலனை தரும். ஹalleluya. ஹalleluya. அது எப்படிமா 6 நாட்களும் சுகமாக வேலை செய்து திருப்தியா சாப்பிட்டு 7ஆம் நாள் முழுமையாக கர்த்தருக்கு பரிபூர்ணமான நாளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பாய் சொன்னால் அந்த 3 நாட்கள், அதுக்கு அடுத்து 3 வருஷம், 6 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. 6 வருஷமும் நீ வேலை செய்து பிரயாசப்பட்டு நீ பலனை சேர்த்து 7ஆம் நாள் அந்த நாளை கர்த்தருக்காக பரிபூர்ணமாக ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் அதுக்கு அடுத்து